மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. வணக்கம், இது செகண்ட் ஃப்ளோ தமிழ். சட்டமன்ற தேர்தலோட முடிவுகள்லாம் ஃபுல்லாக வந்தாச்சு. தமிழக வெற்றி கழகம் 108 சீட்டு நிரூபித்து பெரும்பான்மையாக ஆட்சியை பிடிக்க போகிறாங்க. இன்னும் இந்த மிச்சம் இருக்கக்கூடிய சீட்டுகளுக்கு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சமயங்களில் தமிழக வெற்றி கழகத்தோட சார்பாக ஜெயிச்சிருக்கக்கூடிய பெண்கள் வேட்பாளர்கள்லாம் யார் அப்படின்றத இந்த பட்டியலில் நம்ம பார்க்கலாம். குறிப்பாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தில் மட்டும்தான் பெண்கள் அதிக அளவில் ஜெயிச்சிருக்காங்க. திமுகவில் எந்த ஒரு எம்எல்ஏவும் பெண்களாக ஜெயிக்கவே கிடையாது. அதிமுகவில் 1-2 பேர் ஜெயிச்சிருக்காங்க. பட் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தில் தான் 13 பெண் எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆளுங்கட்சியாக இதுக்கு முன்னாடி இருந்த திமுகவில் ஒரு பெண் எம்எல்ஏ கூட அவங்களுக்கு நாமினேஷன் பண்ணி அவங்கள எம்எல்ஏ கேண்டிடேட்டாக நின்ன பெண்களோட எண்ணிக்கையே கம்மி தான். அந்த பெண்களுமே யாருமே ஜெயிக்கலை. குறிப்பாக முதல் முறையாக தமிழகத்தில் ஒரு புதிய கட்சியில் இவ்வளவு பெண்களுக்கு இடம் கொடுத்ததும் இதுதான். நாம் தமிழர் சீமான் அவர்கள் அடுத்தடுத்த தேர்தல்களில் பெண்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருந்தாலும் அவங்களுக்கு டெபாசிட் கூட வாங்க முடியாத நிலைமையில தான் இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் தமிழக வெற்றி கழகத்தில் தான் அதிகப்படியான பெண் எம்எல்ஏக்கள் வேட்பாளர்களை இடம் கொடுத்த கட்சியாகவும் டிவிகே இருக்கு. அவங்கள ஜெயிக்க வச்ச கட்சியாகவும் டிவிகே தான் இருக்கு. அதுலேயும் இந்த பெண்களில் ரொம்பவே படித்த பட்டதாரிகள் எல்லாருமே, யாருமே படிக்காதவங்களோ இல்லை மற்ற நார்மல் ஒர்க் பண்ணுறவங்களோ இல்லை ரியல் எஸ்டேட் மாதிரி பெரிய தொழில் சார்ந்த விஷயங்கள் பண்ணுறவங்களும் கிடையாது. நிறைய பெண்கள் இந்த 13 எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய நிறைய பெண்கள் ரொம்பவே லேமனாக இருந்து படித்த பட்டதாரியாக அந்த தொகுதி மக்களுக்கு தன்னால் முடிஞ்ச இந்த தொண்டு விஷயங்களை இதுக்கு முன்னாடியே செஞ்சுட்டு இருந்தவங்களாக இருக்காங்க. நிறைய இளம் தலைமுறையினர் பெண்கள் எம்எல்ஏக்களாக தமிழக வெற்றி கழகம் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க மக்களால். இந்த இப்படி ஏகப்பட்ட அரிய விஷயங்கள் இந்த தேர்தலில் நடந்திருக்கு. அதில் டிவிகேயில் இருக்கக்கூடிய அந்த 13 பெண்கள்லாம் யார் யார் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பல்லாவரம் ஜே காமாட்சி அப்படின்றவங்க, இவங்க ஒரு 30 to 40 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி தான். இவங்களுக்கு அந்த லோக்கல் ஏரியாவில் பயங்கர ஒரு செல்வாக்கு இருந்தது. தமிழக வெற்றி கழகத்தோட பல்லாவரம் தொகுதி எம்எல்ஏவாக இவங்க தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அவினாசி தொகுதி கமலி அப்படின்றவங்க ஒரு படித்த பெண்மணி. இவங்க ஏகப்பட்ட டிகிரி ஹோல்டர். இவங்களை இப்போ கூட நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவங்களோட வீடியோஸ், உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் இல்லை அவினாசி தொகுதியில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டால் தெரியும். ரொம்பவே சிம்பிளாக ரொம்பவே லேமனாக இருக்கிறவங்க, அந்த மக்களோட மக்களாக இந்த கீழ்நிலையிலேருந்து மேலேருந்து வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி ரொம்பவே ஒரு பாமர மக்களாக இருக்கக்கூடியவங்க தான் கமலி அப்படின்றவங்க. ஒரு குடும்ப பெண்மணி. இன்னைக்கு அவினாசி தொகுதியோட தாவேகாவோட எம்எல்ஏவாக உருவெடுத்திருக்காங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயமா சோஷியல் மீடியாவில் பேச படுறத பார்க்க முடியுது. கவுண்டம்பாளையம் தொகுதி கனிமொழி அப்படின்ற ரொம்பவே இளம் வயது பெண் தான் கவுண்டம்பாளையம் தொகுதியோட எம்எல்ஏ ஆகி இன்னைக்கு கவுண்டம்பாளையத்தையே கலக்கியிருக்காங்க. இது ரொம்பவே ஒரு பெரிய ஒரு ப்ரொக்ரெசிவான ஒரு ஸ்டெப்பு தான். இந்த தமிழக வெற்றி கழகம் ஒரு முதல் கட்சியாக வரப்ப அதுலேயும் ரொம்ப கம்மியான ஏஜில் இருக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட்டாக கனிமொழி அப்படின்றவங்க இருக்கிறப்ப கவுண்டம்பாளையம் தொகுதியில் இவங்களை எதிர்த்து போட்டியிட்ட மற்ற கட்சியை சேர்ந்த வேட்பாளர்கள் எல்லாருமே பெரிய பெரிய முதலைகள். அவங்க எல்லாரையுமே முறியடிச்சு இன்னைக்கு மக்கள் இவங்களை தேர்ந்தெடுக்காங்க அப்படின்னா இது ரொம்பவே மிகப்பெரிய ஒரு மாசான விஷயமா தான் பார்க்க படுது. ராஜபாளையம் தொகுதி ஜெகதீஸ்வரி அப்படின்ற பெண்மணி தான் ராஜபாளையம் தொகுதி எம்எல்ஏவாக ஆயிருக்காங்க. இவங்களுமே அந்த லோக்கல் வட்டத்தில் ரொம்பவே ஒரு பாப்புலரான ஒரு ஆளாக இருந்தவங்க. இவங்களும் படித்த ஒரு பெண்மணி, படித்த பட்டதாரி. இந்த மாதிரி அந்த தொகுதி மக்களோட ரொம்ப பிரச்சனைகள்லாம் பார்த்து இவங்க வளர்ந்தவங்க. இப்போ இவங்க விஜய் அவர்களோட அந்த ஒரு நேம்னாலையும் விஜய் அவர்களோட அந்த அலைனாலையும் இவங்க எம்எல்ஏ ஆயிருக்கக்கூடிய பட்சத்துலையும் இவங்களுக்கான அந்த பாப்புலாரிட்டி பேசஸில் அந்த வாக்குகளும் அந்த தொகுதியில் அதிகப்படியாக வரதை பார்க்க முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த வகையில் ராஜபாளையம் தொகுதியில் ஜெகதீஸ்வரியை தேர்ந்தெடுத்திருக்காங்க மக்கள். குழந்தை ராணி அப்படின்றவங்க சிவகங்கை மாவட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. தாவேகாவோட எம்எல்ஏவாக மக்கள் ஜெயிக்க வச்சுருக்காங்க. இந்த சவுத் சைடு இருக்கக்கூடிய ஒரு சில தொகுதிகள்லாம் பார்த்தா ஏகப்பட்ட ஆண்கள் வேட்பாளர்களோட ஆதிக்கம் செலுத்தினதால தான் இதுக்கு முன்னாடி தேர்தல் அரசியலோட வரலாற்றில் இருந்திருக்கு. பட் முதல் முறையாக
தமிழக வெற்றி கழகம் அதை முறியடிச்சிருக்கு. ஸோ அந்த வகையில் முதல் முறையாக இந்த குழந்தை ராணி சிவகங்கை தொகுதியோட தாவேகாவோட எம்எல்ஏவா செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க பெருவாரியாக மக்களால். எஸ் கீர்த்தனா சிவகாசி தொகுதியோட எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்க வந்து பட்டிருக்காங்க. இவங்களோட இந்த வெற்றி ரொம்பவே மாசானது. ஏன்னா அதிகப்படியான அந்த வாக்குகள் வித்தியாசத்தில் திமுகவோட எம்எல்ஏவே வந்து மாசாக வந்து தோக்கடிச்சவங்க. இவங்க ஆல்ரெடி கேம்பெயின் பண்ணுற ஸ்டைலே சோஷியல் மீடியாவில் அந்த சிவகாசி தொகுதியில் மூளை முடுக்கு சந்து வந்து எல்லா இடத்துலையும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ட்டு எடுத்து வந்து பேசி அதுக்கான உத்தரவாதமும் நான் வந்தால் மாற்றுவேன் அப்படின்றதெல்லாம் கொடுத்து ஒரு மேசிவ் கேம்பெயின்லாம் வந்து பண்ணவங்க. இவங்களுமே அதிக அளவில் பிஹெச்டியெல்லாம் வந்து முடித்த ஒரு பெரிய பட்டதாரி. மக்கள் சேவைக்காக இறங்கி வந்திருக்காங்க. இன்றைக்கி மக்களே பெருவாரியாக அவங்கள சிவகாசி தொகுதியோட எம்எல்ஏவை வந்து ஆக்கியிருக்காங்க. கிருஷ்ணராயபுரம் தொகுதி எம் சத்யா அப்படின்றவங்க அந்த தொகுதியோட தாவேகா எம்எல்ஏ வேட்பாளராக வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இவங்களோட அந்த உருவத்தை பார்த்தாலே வந்து தெரியும், ரொம்பவே ஒரு ஆடம்பரம் இல்லாதவங்க, ஒரு எளிமையான ஒரு மனிதி. இப்படி இருக்கக்கூடிய பெண்மணிகள் தான் தாவேகாவோட எம்எல்ஏ வேட்பாளர்களாக மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்றது இது வரைக்கும் அந்த தேர்தல் அரசியலில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஹிஸ்டாரிக்கல் விக்டரியாக தான் அதெல்லாம் பார்க்க வந்து முடியுது. திருப்பூர் வடக்கு சத்யபாமா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க முதல் முறையாக தமிழக வெற்றி கழகம் சார்பாக எம்எல்ஏவா. இவங்க பற்றி சொல்லணும்னா இவங்க இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கேல வந்து இருந்தவங்க, ஏடிஎம்கேல எம்பியாக வந்து இருந்தவங்க, செங்கோட்டையன் அவர்களோட அந்த குழுவில் வந்து இருக்கக்கூடியவங்க. செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை வந்து இணைச்சு கொண்டப்ப தன்னோட எம்பி பதவியை வந்து ராஜினாமா பண்ணிட்டு இங்கே திருப்பூர் வடக்கு தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் சார்பாக எம்எல்ஏ கேண்டிடேட்டாக களமிறங்கினாங்க. மிகப்பெரிய அளவில் மாஸ் காட்டி இவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க சத்யபாமா. இந்த 13 தாவேகாவோட எம்எல்ஏக்களில் ரொம்பவே பரிச்சயமான, ஏன்னா ஆல்ரெடி இன்ஃப்ளூயன்சர் பர்சனாக இருக்கிறதுனால சத்யபாமா அவர்கள் ரொம்பவே பிரபலமானவங்க. இவங்களோட வெற்றியுமே தங்களை எதிர்த்து போட்டியிட்ட அந்த அதிமுக வேட்பாளரை அதிகப்படியான வாக்கு சதவீதத்தில் முறியடிச்சிருக்காங்க சத்யபாமா அவர்கள். திருப்பூர் வடக்கு தொகுதியில் திருவிக நகர் ரொம்பவே முக்கியமான ஒரு தொகுதியாக வந்து பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா அதிமுக சார்பாக என்டிஏ கூட்டணி சார்பாக மறைந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட மனைவி வந்து அங்கே களமிறங்கினாங்க. பட் அவங்கள எதிர்த்து போட்டி போட்ட தாவேகா எம்எல்ஏ வேட்பாளர் இந்த பல்லவி அப்படின்றவங்க அந்த திருவிக நகரோட ரொம்ப வருஷமாக அங்கே வந்து அவங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே அங்கே தான். அங்கே அவங்களுக்கு அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இருக்குது, அங்கே அவங்களுக்கு அவ்வளவு ஆட்கள் வந்து தெரியும். அந்த திருவிக நகரோட கோர் பிரச்சனையிலேருந்து என்னென்ன சிக்கல் இருக்குது, எந்தெந்த சந்து எப்படி இருக்கும், எவ்வளவு ஸ்ட்ரீட் லைட் வந்து எரியாமல் இருக்குது, இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஃபிங்கர் டிப்பில் வந்து வச்ச ஒரு வேட்பாளர் தான் இந்த பல்லவி அப்படின்றவங்க. மிகப்பெரிய அளவில் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் பல்லவியை ஜெயிக்க வச்சுருக்காங்க திருவிக நகர் தொகுதி மக்கள். குறிப்பாக பல்லவி அவர்கள் கேம்பெயின் பண்ணுற சமயத்திலே வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்த ஒரு லேடி. இன்றைக்கி அவங்க வந்து ஜெயிச்சு எம்எல்ஏவாக வந்து இருக்கிறப்பவும் ஒரு கர்ப்பிணி பெண்ணாக வந்து இருந்திருக்காங்க. தமிழகத்தோட தேர்தல் அரசியல் வரலாற்றில் ஒரு கர்ப்பிணி பொண்ணு எம்எல்ஏவாகி ஜெயிச்சது இதுதான் முதல் முறை அப்படின்னு ஸ்லாகிச்சு பேச வந்து படுது. ராணிப்பேட்டை தொகுதி முஸ்லீம் சகோதரியாக இருக்கக்கூடிய தாஹிரா அவர்கள் வந்து ஜெயிச்சிருக்காங்க. விக்கிரவாண்டி மாநாடு தாவேகா மாநாடு வந்து நடந்த அந்த சமயத்தில் வந்து இருந்தே இவங்க தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இருக்கிறவங்க. இவங்க அந்த பேசுகிறப்ப நிறைய அந்த ட்ரோல் மெட்டீரியல்லாம் வந்து ஆயிருப்பாங்க இந்த ஆரம்ப காலகட்டத்தில், அந்த தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்த அந்த டைம்லலாம். பட் இவங்க மேலே இருக்கக்கூடிய அந்த விமர்சனங்கள் எல்லாத்தையுமே உடச்செறிஞ்சு இன்னைக்கு ராணிப்பேட்டை தொகுதியோட வெற்றி மங்கையா பெரிய அளவு வாக்கு வித்தியாசத்தில், அதாவது ராணிப்பேட்டை தொகுதியெலாம் திமுகவோட கோட்டை அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. ஆனால் அந்த கோட்டையில் ஒரு பெண்மணி, ஒரு முஸ்லீம் சகோதரி மிகப்பெரிய அளவில் ராக்கிங்காக வந்து ஜெயிச்சிருக்காங்க ராணிப்பேட்டை தொகுதியில் தாஹிரா. குடியாத்தம் தொகுதி கே சிந்து அப்படின்றவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க. எப்போவுமே இந்த குடியாத்தம் தொகுதியோட வரலாறு வந்து பார்த்தா ஒன்று திமுக இல்லைன்னா அதிமுக தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. முதல் முறையாக குடியாத்தம் தொகுதியில் ஒரு பெண்மணி எம்எல்ஏவாக வந்து ஆனது இந்த எலெக்ஷனில் தான் வந்து நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ரெக்கார்டெல்லாம் வந்து புரிஞ்சிருக்காங்க இந்த சிந்து அப்படின்ற தாவேகாவோட எம்எல்ஏ. இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய மாஸ். ஏன்னா இத்தனை வருட தேர்தல் அரசியல் வரலாற்றில் ஒரு தொகுதியில் ஒரு பெண் எம்எல்ஏ கூட ஜெயிக்காத ஒரு பட்சத்தில் அங்கே களம் இறங்கி வெற்றிகரமாக அதிக வாக்கு வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிருக்கக்கூடிய பெருமைகள்லாம் இங்கே வந்து நடந்திருக்கு. ஸோ குடியாத்தம் தொகுதியோட தாவேகா எம்எல்ஏவாக இப்போ இருக்கக்கூடிய கே சிந்து மாஸ் காட்டியிருக்காங்க. மற்றபடி குமாரபாளையம் தொகுதியில் விஜயலட்சுமி அப்படின்றவங்க பெருவாரியாக வந்து வின் பண்ணியிருக்காங்க. இவங்களுமே ரொம்பவே சராசரி ஒரு லேமன் உமனாக இருந்து வந்து இன்னைக்கு அந்த தொகுதியோட வெற்றிகரமான எம்எல்ஏவாக உருவெடுத்திருக்காங்க.
தமிழ்ச்செல்வி அப்படின்றவங்க பவானி சங்கர் தொகுதியில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. இந்த தொகுதியெல்லாம் அந்த 234 தொகுதியில் வந்து பார்த்தா ரொம்பவே சின்ன ஒரு தொகுதியாக தான் வந்திருக்கும். பெருசாக நம்ம மக்கள்லாம் யாருமே பேசாத ஒரு தொகுதியாக தான் வந்திருக்கும். பட் இங்கெல்லாம் கரெக்டாக டார்கெட் பண்ணி இங்கெல்லாம் கரெக்டாக பெண்களை கொண்டு போய் வந்து சேர்த்து பெண்களை பெருவாரியான ஒரு அளவில், அதுவும் முதல் முறையாக தமிழக தேர்தல் வரலாற்றிலேயே இந்த ஜெயிச்சிருக்கக்கூடிய இந்த 13 தாவேகாவோட பெண் எம்எல்ஏக்களும் படித்தவங்க, படித்த பட்டதாரிங்க. இதில் அதிகப்படியானவங்க வந்து பெரிய ஹைப்ரிட் ஆடியன்ஸோ இல்லை எலைட் பீப்புளோ வந்து கிடையாது. எல்லாம் ரொம்பவே சராசரியான பெண்மணிகள். அதுலேயுமே வந்து நிறைய தொகுதிகளில் இத்தனை வருட தேர்தல் அரசியல் வரலாற்றில் ஆண்கள் மட்டுமே ஜெயிச்சிருக்கக்கூடிய தொகுதியில் முதல் முறையாக பெண்களை வந்து ஜெயிக்க வச்சுருக்காங்க தாவேகா சார்பாக வந்து நிறுத்த வச்சு. ஸோ இது எல்லாமே ஒரு பெரிய ரெக்கார்டாக தான் வந்து அமைஞ்சிருக்கு. தமிழக வெற்றிக் கழகம் இந்த பெண் எம்எல்ஏக்களை வந்து ஜெயிக்க வச்ச ஒரு விஷயத்திலே ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டையே வந்து படைச்சிருக்காங்க. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு